ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தமிழில் பார்த்து நிறைய பேர் உள்ளே வந்திருப்பீங்க. ஆமாம், நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் மணிமேகலை வெர்சஸ் பிரியங்காவோட டாபிக் மட்டும் இல்லாமல் பிஸ்னஸ்க்கும் ஜாபுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் அண்ட் இது எங்களோட பிஸ்னஸில் எப்படி இம்ப்ளிமெண்ட் ஆச்சு, நாங்கள் எப்படி இந்த பிஸ்னஸ்குள்ளே வந்தோம் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். செல்ஃப் ரெஸ்பெக்ட் அண்ட் மணி, இது ரெண்டுக்கும் ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் தான் இருக்குது. மணி இருந்தால் செல்ஃப் ரெஸ்பெக்ட் முக்கியம்னு பார்க்குற வேலையை விட்டுடலாம், எல்லார் கூடயும் சண்டை போட்டுடலாம். ஆனால் மணி இல்லைன்னா மணிக்காக நம்ம நிறைய இடத்துல செல்ஃப் ரெஸ்பெக்டை விட்டு தான் இருக்க வேண்டியதாக இருக்குது. எத்தனை பேர் இதுக்கு ஓகே சொல்கிறீங்க கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதே மாதிரி தான் ஒரு மிடில் கிளாஸ் பர்சனாக நாங்கள் 3 பேரும் மணிக்காக எங்கள் செல்ஃப் ரெஸ்பெக்டை விட்டுட்டு ஒர்க் பண்ணோம். பட் மணி இருந்தால் செல்ஃப் ரெஸ்பெக்ட் தானாக வரும்னு தெரிஞ்சதுக்கப்புறம் இந்த பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ண டிசைட் பண்ணிட்டோம். வெயிட் உடனே அது எப்படி உடனே பிஸ்னஸ்னு யோசிக்காதீங்க. பிஸ்னஸ்னு முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி 2 இயர்ஸ் டைம் எடுத்தோம். அதுக்கப்புறம் கூட ஜாப் பண்ணிகிட்டே பிஸ்னஸ் பண்ணலாம்னு ட்ரை பண்ணோம். பட் அது கரெக்டாக வரல. நிறைய பேர் சொல்லுவாங்க ஜாப் பண்ணிகிட்டே பிஸ்னஸ் பண்ணலான்னு. ஆனால் அது ஏதோ எங்களுக்கு செட் ஆகலை. பிகாஸ் எங்கள் ஒர்க்குக்கு போக 7க்கு மார்னிங் கிளம்பி வீட்டுக்கு வர 9 சம்டைம்ஸ் 10 ஆகிடும். ஸோ தூங்க தான் டைம் இருந்துச்சு. அதனால தான் நாங்கள் ஜாபை குவிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணோம். கம்மிங் டு மணிமேகலை வெர்சஸ் பிரியங்கா ஃபைட், 2 பேரும் ஹார்ட் ஒர்க்கர்ஸ் அண்ட் டெடிக்கேட்டடான ஒரு பர்சன்ஸ். ஸோ டேலண்ட்டில் எந்த காம்ப்ரமைஸும் இல்லை. ஆனால் நமக்கு ஒரு ஒர்க்கு கொடுத்தாங்கன்னா அது மட்டும்தான் பார்க்கணும். லைக் ஆங்கரோட ஒர்க்கை பார்க்கணும், குக்கோட ஒர்க்கை பார்க்கணும். ஆனால் இந்த இஷ்யூவில் பிரியங்கா அவங்க ஆங்கராக மாறினது தப்பு தான். பட் பேசிகிட்டே இருக்கிறவங்களால பேசிகிட்டே தான் இருப்பாங்க. அப்போது பிரியங்கா பண்ணது தப்பு இல்லைன்னா மணி பண்ணது தப்பா அப்படின்னா இவங்க 2 பேர் பண்ணதுமே தப்பு இல்லை. இதில் பெரிய தப்பு யாருன்னா அந்த ஷோவை டைரக்ட் பண்ணுற டைரக்டரோடது ப்ளஸ் அந்த சேனலோட தப்பு. ஸோ சூப்பராக பாலிட்டிக்ஸ் பண்ணிட்டாங்க. டிஆர்பிக்காக அவங்க இதை அலோவ் பண்ணிட்டாங்க. ஆனால் இப்போது இந்த டாபிக் பிரியங்கா வெர்சஸ் மணிமேகலைன்னு ப்ரொஜெக்ட் ஆகிடுச்சு. அதே மாதிரி தான் நாம் ஒர்க் பண்ணுற இடத்துல நாம் நிறைய பாலிட்டிக்ஸை ஃபேஸ் பண்ணியிருப்போம். அந்த பாலிட்டிக்ஸை அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறவங்க அங்கேயே தான் இருப்பாங்க. அதே மாதிரி தான் நாம் ஒர்க் பண்ணுற இடத்துல நாங்கள் நிறைய பாலிட்டிக்ஸ் ஃபேஸ் பண்ணியிருப்போம். அந்த பாலிட்டிக்ஸை அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறவங்க அங்கேயே ரொம்ப வருஷமாக இருப்பாங்க. ஆனால் அதை மீறி எதிர்த்து பேசி இது தப்பு அப்படின்னு சொல்கிறவங்க அங்கேருந்து வெளியேற்றப்படுவாங்க. ஆனால் வெளியே ஏறுறவங்க மட்டும்தான் அச்சீவ் பண்ணுவாங்க. பாலிட்டிக்ஸை அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறவங்க அதே இடத்துல தான் இருப்பாங்க. ரொம்ப ஓவராக பேசுகிறேன்னு நினைக்கிறேன். ஓகே, நாங்கள் 3 பேரும் ஜாபை குவிட் பண்ணிவிட்டு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணதுக்கு ஃபஸ்ட்டு எல்லாரும் உனக்கு என்ன வேணும்னாலும் சொல்லு, பக்கபலமாக நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்கன்னு நினச்சிங்களா? அப்படிலாம் யாருமே சொல்லலை. ஒழுங்காக உருப்படுற வழியை பாருங்கள். கஷ்டப்பட்டு லோன் அப்ளை பண்ணிவிட்டு பிஸ்னஸ்க்கு தேவையான எல்லா பொருளையும் வாங்க கிளம்பியாச்சு. ஃபஸ்ட்டு மிஷின் பார்த்து அட்வான்ஸ் கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு ஆஃபீஸ் பார்த்து கண்டுபிடிச்சாச்சு. அப்புறம் சேர் டேபிள் வாங்க பலவர மார்க்கெட். அப்புறம் ஆஃபீஸ் ஐட்டம் வாங்க டிமார்ட், ஸ்டாக்குக்கு இந்தியா மார்ட். இப்படி எல்லா ஃபீல்டு ஒர்க்கும் ஃபஸ்ட்டு பார்த்து செட் பண்ணிட்டு தான் நாங்கள் ஜாபை குவிட் பண்ணோம். நாங்கள் இப்போ காட்டுற இந்த டிப்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக நாங்கள் டெலிவர் பண்ண கஸ்டமர்ஸ். என்னடா பிஸ்னஸ் இன்னும் ஸ்டார்ட் பண்ணல, இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னோமே, அதுக்குள்ளே எப்படி இவங்க இவ்வளோ ஆர்டர்ஸ் டெலிவர் பண்ணாங்கன்னு பார்க்குறீங்களா? ஆல்ரெடி சொன்ன மாதிரி நாங்கள் நிறையா ஃபீல்டு ஒர்க் பண்ணோம் இல்லையா? அப்போ எங்களுக்கு வந்த இந்த ஆர்டர்ஸை தான் நாங்கள் கஸ்டமர்ஸ்க்கு சக்ஸஸ்ஃபுல்லாக டெலிவரி பண்ணியிருந்தோம். ஓகே, இப்போ நிறைய பேருக்கு டவுட் வரும், பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு அவங்க வீட்டில் கேஷ் கொடுத்துருப்பாங்க அப்படின்ட்டு. அப்படிலாம் இல்லைங்க. நாங்கள் ஒர்க் பண்ணனால எங்களோட ஒர்க் ப்ரொஃபைல் வச்சு எங்களுக்காக சேங்ஷன் ஆன லோனை வச்சு தான் நாங்கள் இந்த பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணோம். கம்மியான அமௌண்ட்டில் பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ரோடாக தெருவாக அலைஞ்சோம். ஃபுல்லாக மொபைலில் ரிசர்ச் பண்ணி ப்ராடக்டை சூஸ் பண்ணோம். மெஷின் எல்லாம் வர அதை நாங்கள் செட் பண்ணோம்.
மிஷின்னு சொன்னது தான் ஞாபகம் வருது. வாங்கினது மொத்தம் 7 மிஷின். எல்லாமே நல்ல ரிவ்யூஸ் எல்லாமே பார்த்து தான் வாங்கினோம். ஆனால் வந்த 7மே எங்களை சோதிச்சது பாருங்கள். ஃபர்ஸ்ட் நாம் பண்ண பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் இந்த லேசர் கட்டிங். இதில் ஃபர்ஸ்ட் மிஷினில் ப்ராப்ளம் எதுவுமே கிடையாது. மிஷின் எடுத்துகிட்டு வரும்போது அந்த போர்ட்டர் பண்ணது தான் ப்ராப்ளம். ஸோ போர்ட்டலில் அவங்க மிஷினை போட்டு விட்டாங்க. அந்த மிஷின் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஒரு 3-4 பேரால் மட்டும்தான் தூக்க முடியும். ஆனால் எங்களுக்கு அந்த டைமில் இருந்தது எங்கள் 3 பேரில் ஒரு பர்சன். அவங்க மட்டும் எப்படி அதை தூக்கி வைப்பாங்க? ஸோ அவங்க ஒரு ஹெல்ப் கேட்டாங்க, கொஞ்சம் கை பிடிங்க இதை தூக்கி வச்சுருந்தாங்க. ஆனால் அவர் சொன்னதை கொஞ்சம் கேளுங்க. இதுக்கப்புறம் ஒரு ஹெல்ப் பண்ணியிருப்பாரு நீங்கள் நினைக்கலாம். இல்லை, ஹெல்ப்லாம் பண்ணல. மிஷினை தூக்கி அப்படியே கீழே வச்சுட்டு போயிட்டார். ஸோ ஒரே ஆளாக கொஞ்சம் தூக்கி வச்சுட்டு ரோட்லேருந்து ஒரு ஹெல்ப் எடுத்து அதுக்கப்புறமா தான் நம்ம இந்த மிஷினையே உள்ளே கொண்டு வந்து அரேஞ்ச் பண்ணோம். ஓகே, இப்போ எல்லாமே அரேஞ்ச் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் என்ன பிரச்சனை? அதுதான் மிஷின் பிரச்சனை இல்லையே அப்படின்னு சொன்னீங்கன்னா, இதுக்கு அடுத்து தான் பெரிய பிரச்சனையே. வந்தாங்க, ட்ரைனிங் கொடுத்தாங்க, அப்போல்லாம் மிஷின் நல்லா ஒர்க் ஆச்சு. ஆனால் ஒரு வாரம் கழிச்சு பார்த்தா மிஷின் ஒர்க் ஆகலை. எதுவுமே ப்ராப்பராக கட் ஆகலை. என்னடான்னு செக் பண்ணி பார்த்தா எல்லாமே கரெக்டாக இருந்தது. ஸோ நாங்கள் டெக்னீஷியனுக்கு கால் பண்ணோம். நெக்ஸ்ட் டேவே டெக்னீஷியன் வந்தாங்க. வந்து அதை ஓப்பன் பண்ணி பார்த்தா தான் தெரியுது, லென்ஸில் ஒரு குட்டியாக ஒரு கொசுனால யார் யாருக்கோ என்னென்னவோ பிரச்சனை வரும். ஆனால் எங்களுக்கு பார்த்திங்களா இந்த கொசுவால் தான் பிரச்சனை. இது போய் அந்த லென்ஸில் செத்து போச்சு. அதனால எங்களுக்கு எதுவுமே கட்டாலை. ஸோ இப்போ எல்லாத்தையுமே கிளியர் பண்ணி அவங்க செட் பண்ணதுக்கப்புறமா எல்லாமே ப்ராப்பராக ஒர்க் ஆச்சு. ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஹீட் ப்ரெஸ். இந்த டிஷர்ட் அதுக்கப்புறம் மக் இதெல்லாமே நம்ம பிரிண்ட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஸோ இதுக்காக நம்ம ஆர்டர் போட்டது தான் இந்த ஹீட் ப்ரெஸ். இது பார்த்திங்கன்னா வரும்போதே அதோட ப்ளக் கட் ஆகி தான் இருந்தது. சரி, ஓகே, நீங்கள் ரிட்டர்ன் போட்டிருக்கலாமேன்னு நீங்கள் கேட்கலாம். ஆனால் நாங்கள் ஆர்டர் போட்டே இது 15 டேஸ் கழிச்சு தான் வந்தது. அப்போது திருப்பி இதை நாங்கள் ரிட்டர்ன் போட்டு திருப்பி அது வர்றதுக்குள்ளே எங்களுக்கு 1 month ஆகிடும். ஸோ அதனால் நாங்கள் ஒரு ப்ளக்கை மட்டும் வாங்கி அதை நாங்கள் ரெடி பண்ணிட்டோம். ரெடி பண்ணதுக்கப்புறம் ப்ராப்ளம் முடிஞ்சதான்னு பார்த்தா இல்லை. இந்த வீட்டில் அதை போட்ட உடனே ட்ரிப் ஆயிடுச்சு. ஸோ மறுபடியும் நம்ம எல்லாத்தையுமே ஃபஸ்ட்லேருந்து நம்ம அதை செட் பண்ணோம். பவர் கனெக்ஷன் மாற்றணும், ஃப்யூஸ் மாற்றணும், எல்லாம் மாற்றி அதையும் செட் பண்ணணும். இந்த மாதிரி ஒரு மிஷின் ஒரு ப்ராப்ளம் கொடுத்துட்டே இருந்தது. இதிலேருந்து நான் என்ன சொல்ல வரேன்னா, பிஸ்னஸ் பண்ணுறது ஈஸி இல்லை, ஒர்க் பண்ணுறதும் ஈஸி இல்லை. ஆனால் பாஸ் நீங்களா இல்லை பாஸுக்கு நீங்களா அப்படின்னு நீங்கள் தான் டிசைட் பண்ணணும். எண்ட் ஆஃப் த வீடியோ நாம் யூஎன்மி கிரியேஷனை சக்ஸஸ்ஃபுல்லாக லான்ச் பண்ணியாச்சு. நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒரு லைக் பண்ணிங்கன்னா எங்களுக்கு அது மோட்டிவேஷ்னலாக இருக்கும். அப்புறம் என்ன, கஸ்டமைஸ்டு கிஃப்ட்டுக்காக நீங்கள் எங்கேயும் தேடி போகாதீங்க. நீங்கள்